ஸ்ரீ அன்னையை நன்றியுடன் நினைவு கூர்தல். அத்தியாயம் 1. ஸ்ரீ அரவிந்தரின் சக்தி. நீரோத்பர். அன்னையைப் பற்றி பேசுமாறு என்னிடம் கேட்டிருக்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சியுடன் தொடங்குகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு எனது யோக வாழ்க்கையின் ஆரம்ப நிலையில் இருந்தபோது அந்த சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது. அது நான் யோக பாதையில் உறுதியாக நடக்க உதவியது. அன்னையுடன் நடந்த ஒரு பேட்டிக்கு பின் நிகழ்ந்தது என்று நினைக்கிறேன். என்னுடைய ஆர்வம் எதன் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று கேட்டார். அவர் சொன்னதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அது யோகம் அல்லது தத்துவம் சம்பந்தப்பட்ட மொழியாக இருந்தது. என்னுடைய வைத்திய மூளையால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே அவர் அதை எளிய சொற்களில் சொன்னார். நான் அதிகமாக விரும்புவது ஆனந்தம் என்று அதற்கு பதில் சொன்னேன். அவர் புன்முறுவல் செய்து, ஆனந்தத்தை கீழே கொண்டு வருவது மிகவும் கடினம் என்று சொன்னார். இருப்பினும் அதை கேட்பதில் தவறில்லை என்றும் சொன்னார். அன்று பிற்பகலிலேயே நான் உழவச் சென்றபோது மேலே நீல வானத்தை பார்த்து கொண்டிருந்தபோது ஆனந்தம் என்மேல் அருவி போல் ஊற்றியது. எனக்கு நடனமாட வேண்டும் போல் இருந்தது. அந்த அளவிற்கு என்னால் தாங்க முடியாதது போல் இருந்தது. அதை அடக்கி வைத்துக் கொள்வது எப்படி என்று தெரியாமல் ஏதோ கவிதை எழுதலாம் என்று உட்கார்ந்தேன். நான் எழுதத் தொடங்கியவுடனே அந்த அனுபவம் முழுவதும் நின்றுவிட்டது. ஆகவே நண்பர்களே, அவருடைய எண்ணங்களும் செயல்களும் மனித மனதிற்கு புரியாதவையாக இருக்கலாம். ஆனால் அதன் விளைவுகள் உண்மையானதாகவும் தெளிவானதாகவும் இருக்கும். ஆகவே நண்பர்களே, அவருடைய எண்ணங்களும் செயல்களும் மனித மனத்திற்கு புரியாதவையாக இருக்கலாம். ஆனால் அதன் விளைவுகள் உண்மையானதாகவும் தெளிவானதாகவும் இருக்கும். ஸ்ரீ அரவிந்தரின் லட்சியங்கள் நிறைவேற வேண்டும் என்பது இந்த பிரபஞ்சத்தின் தேவையாகும். இயற்கை அன்னை தனது நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ள பல உபாயங்களை, வழிகளை தேர்வு செய்கிறாள். அவற்றுள் மனித இனத்தை உயர்த்தி மேன்மைப்படுத்த அந்த தெய்வீக அன்னை மனித உருவில் தோன்ற ஒப்புக்கொள்ளும் உத்தியே மிகவும் மகத்தான வெளிப்பாடாகும். அத்தகைய வெளிப்பாடே நம் அன்னை. கடவுள் என்பவர் எங்கும் நீக்கமற நிறைந்திருப்பவர். அவருடைய தெய்வீக இயற்கை தோற்றம் சிற்சக்தி, விழிப்புற்ற சக்தி. இதுவே, இந்த சக்தியே இங்கு அன்னை. உண்மையிலேயே அவருடைய தோற்றம் தெய்வீகத்துடன் சரியாக அடையாளப்படுத்தப்படுகிறது. அவரே இதனை அறிவிக்கவும் செய்கிறார். சிருஷ்டியின் துவக்கத்தில் இருந்தே விழிப்புணர்வின் ஒளிக்கீற்றை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம் எங்கெங்கு எப்பொழுது கிடைத்தாலும் அங்கு அந்த சந்தர்ப்பத்தில் நான் இருக்கிறேன் என்று கூறினார். அன்னையானவர் ஸ்ரீ அரவிந்தரின் சக்தி என்பதை நாம் அறிவோம். ஸ்ரீ அரவிந்தரே 10 ஆண்டு காலத்தில் பெறக்கூடிய சித்தியை, சாதனையை அன்னையின் உதவியுடன் ஓராண்டிற்குள் பெற்றுவிட்டேன் என்று கூறியிருக்கிறார். அவருடைய ஞானம், அறிவு, ஆற்றல்
தயை, அன்பு, நிர்வாகத் திறமை, செயலாற்றுவதற்குரிய திறன்கள், கலைத்திறன் முதலியவற்றை பற்றி நான் விரிவாக கூறத் தேவையில்லை. ஆசிரமமே அதற்கு நிதர்சன சான்றாக விளங்குகிறது. இந்த ஆண்டு அன்னை பிறந்து 125 ஆண்டுகள் ஆகின்றது. இது நம்மை அவருடைய சங்கற்பத்திற்கு இன்னும் அதிக முழுமையாக நிவேதித்துக் கொள்ள ஒரு சந்தர்ப்பமாக அமையட்டும். ஸ்ரீ அரவிந்தருடைய பூரண யோகத்தில் வெற்றி பெறுவதற்கு நிச்சயமான ஒரே வழி அன்னையின் சக்திக்கு நம்மை திறந்து அது நமது ஜீவனிலும் இயல்பிலும் வேலை செய்ய மகிழ்ச்சியுடன் சம்மதிப்பதும் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதும் தான். ஸ்ரீ அரவிந்தர் சாவித்திரியில் தெய்வ அன்னையை பற்றி எழுதிய போது அவர் நமது அன்னையையே மனதில் கொண்டிருந்தார் என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை. அந்த வரிகள் சிலவற்றை படித்து என் உரையை முடித்துக் கொள்கிறேன். பிறப்பிற்கும் உழைப்பிற்கும் விதிக்கும் எட்டாத உயரத்தில் உள்ள அவள் அவற்றை வழிநடத்தி நிற்கின்றாள். அவற்றினுடைய மெதுவான சுழற்சியின் வட்டங்கள் அவள் அழைப்பிற்கு காத்திருந்து திரும்புகின்றன. காலத்தினுடைய மாற்ற முடியாத அக்கினி கக்குகின்ற அஸ்திவாரத்தை அவளுடைய திருக்கரங்களால் மட்டும்தான் திருப்ப முடியும். இரவானது ஒளித்து வைத்துள்ள மாய ஆழங்கள் யாவும் அவளுடையதாகவே உள்ளன. ஜீவனுடைய ரசவாத ஆற்றலும் அவளுடையதே. அவள்தான் பூமிக்கும் ஸ்வர்க்கத்திற்கும் நடுவில் உள்ள ஜடத்திற்கும் ஜீவனுக்கும் இடையில் உள்ள இருட்டிற்கும் வெளிச்சத்திற்கும் மையமாக உள்ள பொன்மயமான பாலம், அற்புதமான நெருப்பு. அறியப்படாததனுடைய ஒளி பிரகாசம் கொண்ட இதயமாக அவள் இருக்கின்றாள். அவள் கடவுளின் ஆழங்களில் உறைகின்ற மௌனத்தின் ஓர் ஆற்றல். அவள்தான் மகாசக்தி. அவள்தான் படைப்பாற்றல் கொண்ட தவிர்க்க முடியாத திருச்சொல். அவள் நமது கடினமான ஏற்றத்தை ஈர்க்கின்ற காந்தம். நம்முடைய எல்லா கதிரவன்களையும் தூண்டுகின்ற ஞான சூரியன். எட்டி எய்தப்படாத வியாபகங்களிலிருந்து சாய்ந்து அணைகின்ற ஒளி. சாத்தியக்கூறில்லாத அனைத்தையும் சாத்தியமாக்குகின்ற உவகை. இதுவரை கீழே வந்திராத அனைத்தையும் தன்னகத்தே தாங்கியுள்ள ஆற்றல் செறிவு. எல்லா இயற்கையும் ஊமையாக இருந்து அவளை மட்டும் அழைக்கின்றன. உயிரினுடைய துடிப்பின் வேதனையை அவளுடைய காலடிகளால் குணமாக்கி தணிக்கவென அவை அவளை அழைக்கின்றன. மனிதனுடைய மங்கலான ஆன்மாவின் மீது பதிக்கப்பட்டுள்ள மூடிய முத்திரைகளை உடைப்பதற்காக அவை அவளை அழைக்கின்றன. பொருள்களின் மூடப்பட்ட இதயத்தில் அவளுடைய அக்கினியை ஏற்றி அதை தூண்டுவதற்காக அவை அவளை அழைக்கின்றன. இங்கு இருக்கின்ற அனைத்துமே ஒரு நாள் அவளுடைய மதுரத்தின் இல்லமாக ஆகியே தீரும். எல்லா எதிர்மறைகளும் அவளுடைய இசை இணக்கத்திற்காக தயாராகின்றன. நம்முடைய அறிவானது அவளை நோக்கி உயரே ஏற்றம் கொள்கின்றது. அவளை நோக்கியவாறே நமது பேருணர்வானது தடவி தேடுகின்றது. அவளுடைய இறுக்கிய கைப்பிடியானது நமது வேதனையை பேரின்பமாக ரசமாற்றம் செய்யும்போது
நாமும் அவளுடைய அற்புதமான பேரானந்தத்தில் ஜீவிப்போம். அவளுடன் நாம் ஒன்றி கலக்கும்போது நம்முடைய ஜீவனானது ஒற்றை ஜீவனாகி எல்லாவற்றுடன் ஒன்றிய ஒன்றாகிவிடும். நமது உயிரானது அவளுடன் ஒன்றி இரண்டர கலக்கும்போது அது அதி உயிராக உருமாற்றம் பெற்று அவளுள் அடக்கமாகிவிடும். அப்போது நமது உயிரானது மீட்சி நிறைவின் விடையினை பதிலாகப் பெறும். மீட்சி நிறைவு கொண்ட அது தனக்கு மேலே வரையறையற்ற நிசப்தம் கொண்ட எழிற் பிரதேசங்களையும் தனக்கு கீழே இறை அணைப்பின் அற்புதத்தையும் கண்டுபிடித்து காணலாகும்.